ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையா வேளாண்மை துறைன்னு சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதா இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாற்றணும். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதனாலதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையா வேளாண் துறைக்குன்னு தனி நிதி அறிக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பிச்சோம். இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் வேளாண்மையும் பெருகி இருக்கு, உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் என்ற பெயரில் 4 வருட காலமாக வேளாண்மை துறைக்கு ஒரு தனி பட்ஜெட் சமர்ப்பிக்கிறாங்க. தனி பட்ஜெட், வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் என்ற சிறப்பை தவிர அந்த பட்ஜெட்னால விவசாயிகளுக்கு எந்தவித ஒரு நன்மையுமே இல்லை. அதில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள் இதுவரை விவசாயிகளுக்கு செல்லவே இல்லை. அது ஒரு ஏமாற்று பட்ஜெட். திமுக அரசு விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தனி பட்ஜெட் என்று மேடைகள் தோறும் முழங்கி விவசாயிகளை படு பாதாளத்தில் தள்ளியது தான் மிச்சம். வெற்றி விளம்பரம் மட்டுமே விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்னு. இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு செய்தது என்ன? பயிர் காப்பீடு கொடுத்துருக்கா? இந்த 4 ஆண்டில் நிவாரணம் எவ்வளோ கொடுத்துருக்கு? இது வரைக்கும் பயிர் காப்பீடு அறவே இந்த ஏரியாவெலாம் கொடுக்கல. இந்த வருஷம் கூட இந்த பயிர் காப்பீடு கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரே ஒரு வருவாய் கிராமத்துக்கு மட்டும் 3000 ரூபா பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி நிவாரணத்துக்கு பேஞ்சல் புயல் அடித்ததுக்கு நிவாரணம் கொடுக்குறேன், வடகிழக்கு பருவமழைக்கு நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு வெற்றி விளம்பரங்களை மட்டுமே செஞ்சு விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை. திராவிட மாடல் விவசாயிகளுக்கு அரசு என்று ஏமாற்றி கொண்டு நாடகம் போட்டுக்கொண்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள், விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். நாங்கள் பட்டினியோடும் பசியோடும் நாங்கள் கடன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் எங்களையே நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு இன்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகள் பாதிப்பு அடைய செய்கிறார்கள் என்பதை இந்த ஆட்சி வேளாண்மை பட்ஜெட் தனியாக போட்டு விவசாயம் முன்னேற்றதா சொல்லி எந்த ஒரு பலனும் கிடையாது. எங்கள் மாவட்டம் அடிக்கடி பாழடைய கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நெல்லுக்கு ஆதார விலை கிடையாது, விவசாய பொருட்கள் காய்கறிக்கு ஆதார விலை கிடையாது. மிக மிக மோசமாக விவசாயி பாதிக்கிறோம். இந்த பாதிப்பினால் நாங்கள் இந்த விவசாய தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேளாண்மைத்துறை அமைச்சர் எங்கள் அமைச்சராக இருந்தாலும் எங்களுக்கு தனியாக எந்த ஒரு பட்ஜெட்லையும் ஒதுக்கலை. இன்சூரன்ஸும் சரியாக கொடுக்கறதில்ல. நஷ்டீடு வாங்கினாலும் பர்சன்டேஜ் ரொம்ப மோசமாக போடுறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்குன்னு போட்டதில் எந்த பலனும் இல்லை. ஒன்று வாக்கியா தூர் வாடுறாங்க, பாதி வாடுறாங்க, பாதி வாரல. நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி என்னென்ன விவசாயிகள் செஞ்சுருக்காங்க, எந்த விவசாயம் முன்னேறி போயிட்டுருக்காங்க. மிஷினரி கொடுத்தா 1க்கு 2 பங்கு வேலை. மானியத்தில் போய் கேட்டால் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு மானியத்துக்கு பார்த்தா பல பங்கு வித்தியாசம் இருக்குது. இதனால் விவசாயி இன்றைக்கி தனி நிதிநிலை அறிக்கை போட்டு விவசாயிக்கு எந்த பலனும் இல்லை. இதில் என்ன விவசாயிக்கு நடத்துக்கோ அதே தான் மேலும் மேலும் விவசாயி கீழே போயிட்டுருக்காங்களே தவிர எந்த விதமான விலையும் ஏற்றி கொடுக்கல.